ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? என்ன? எங்க போனீங்க? நான் எங்க வேணா போவேன். அதை கேட்க நீ யாரு? நான் இந்த வீட்டு மருமக. என்கிட்ட நீங்க சொல்லிட்டு தான் போகணும். என்ன என் அண்ணன் கொஞ்சம் இடம் கொடுத்ததும் குரல வசத்துறியா? சொல்லிட்டு போகணுமாமில்ல? நீங்க எங்க வேணாலும் போங்க, அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா போகும்போது வீட்ல இருந்து எதையும் எடுத்துட்டு போகாதீங்க. முக்கியமா பீரோ சாவியை எடுத்துட்டு போகாதீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. பீரோ சாவிய நான் எதுக்கு உன்கிட்ட கொடுக்கணும்? வக்கீல் வந்திருந்தாரு, அவருக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் எடுக்கணும். சாவி இல்ல. உங்களுக்காக மாமாவும் அவரும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க. போகும்போது சாவியை கொடுத்துட்டு போனோம்னு உங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாத. என்ன நீ என்ன அதிகாரம் பண்றியா? அதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நான் கடக்கி பேசு. பறக்குது. உன் கூட தானே வீராவும் பிறந்தா. அவ எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க? அவள மாதிரி நானும் இருந்தா என்ன நீங்க எப்போ இங்க இருந்து துரத்தி விட்டுருப்பீங்க. உன்னை துரத்தி விடணும்னு நினைச்சா இப்ப கூட துரத்தி விட்டுருவேன். என் மருமகன் வாழ்க்கைக்காக பாக்குறேன். உன்னை அடக்கி வைக்கிறதுக்கு தான் வீரா வரா. வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. சாவி எடுத்து இடுப்புல சொருகிட்டா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு அடிமை நினைப்போம். அடேங்கப்பா, உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கிற துரோகி நீ எல்லாம் என்ன பேசுறல்ல? பேசு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க, மனசுக்குள்ள திட்டாதீங்க. வெளிப்படையா பேசினா என் மருமகன் வாழ்க்கை தான் கெட்டு போகும். அதுக்காக தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். உனக்காக இல்ல. நீ என்னெல்லாம் பேசணுமோ பேசு. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கிடைக்கும். என்னாச்சு உங்களுக்கு? பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. பிருந்தா, என்னடி அவ துணிமணி எல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்கா? எங்க போறா அவ? அதாம்மா எனக்கும் தெரியல. நம்ம எல்லாரும் பேசுறோன்னு ஒருவேளை கோச்சிட்டு ஊரை விட்டு போறாளோ? நீ வேறம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. என்னடி? வள்ளியம்மா நம்பிக்கையா சொன்னாங்கல்ல, ஒருவேளை மாமா கூட சேர்ந்து வாழ போறாளோ? ஏண்டி அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறவளா அவ? எனக்கு நம்பிக்கை இல்லடி. என்னன்னு கேளுடி. நான் வரேனா? வீரா, 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 நீ எங்க கிளம்பிட்ட? வீரா, இனிமே நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன்டி. நான் சொல்றத கேளு. உன்னை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். வீரா, வீரா, ஏ வீரா, வீரா, அவசரப்படாதடி. ஏ வீரா, எங்க போறேன்னு சொல்லு. அக்கா, வீரா, அக்கா எங்கக்கா போற? நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. சொல்லுக்கா. வீரா, பேக்கோட எங்க கிளம்பிட்டா? வீரா, ஒருவேளை என் டார்ச்சர் தாங்காம ஊரை விட்டு ஓடுறாளோ? உனக்கு அப்படி என்ன கோவம்? அக்கா, என்னடி வா? என்ன வீரா, வா, என்னம்மா பண்றா? ஓ, அடிக்க வரலையா? ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். தம்பி, எங்கேயோ கோவிச்சிட்டு போறா அவ. பகலே சவாரி கிளம்பிட்டியா? ஆமா, ஒய் பேக். என்னடி இவர் புரியாம? தம்பி, அவ எங்கேயோ கோவிச்சிட்டு போறான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன். ஏ வீரா, ஏண்டி நான் இங்க ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏ வீரா. அம்மா சும்மா இருமா. அக்கா ஏதோ வேற பிளான் பண்றா. ஆட்டோல ஏறு. பிருந்தா, உன்னதான் கூப்பிடுறா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். போய் ஏறிக்க. ஏய்,
உன்னதான் கூப்பிடுறேன், வண்டியில ஏறு. ம் மாமா உங்களை தான் கூப்பிடுறா, போய் ஏறுங்க. என்னையா? இப்ப ஏறியா இல்லையா? எங்கே போகிறோம்? சருக்கு ஏன் இங்கன்னு சொன்னாதான் வருவீங்களோ? சேச்சா, நீ கூப்பிட்டா சுடுகாட்டுக்கு கூட வருவேன். ஆனால் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வருவேன். விட்டு ஏற்றினாலும் ஏற்றிடுவா. வரேன். என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. வீரா வீரா எங்கே போகிறோம்? ஏய், எங்க போறேன்னு சொல்லிட்டு போடி. மாட்டேன். ஹாய் மாமா. என்னடி இது? ஆ? இவ இன்னுமா புரியல? அக்கா அந்த வீட்டுக்கு மாமாவை கூட்டிட்டு கிளம்பிட்டா. அக்கா அந்த வீட்டுல போய் வாழ போறாமா. ஆ? ஏய் நிஜமாவடி சொல்ற? ஆமாமா. கடவுளே, அப்படி நடந்தா சந்தோஷம் அம்மா தான். வள்ளி அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் ஏதோ சொல்லி அக்காவோட மனசை மாத்திருக்காங்க. இருக்கு இனிமேதான் கதை செம்மையா இருக்க போகுது. ஆத்தாடி எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியலையே. இவ கேட்டாலும் சொல்ல மாட்டா. கடவுளே என்னைய காப்பாத்துப்பா. இங்கே எதுக்கு நிப்பாட்டி இருக்கா? கொஞ்சம் இறங்குறியா? இறங்குவனே. என்னமோ பெருசா நடக்க போகுது. அக்கா என்ன வேணுமா? 2 மாலை கொடுங்க. இந்த மாலை ஓகே தான், இதே கொடுங்க. மாலையா? அக்கா எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாமா? கொடு. சோலோவா உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். என்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளோக்கா? 500 ரூபாமா? எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ, நான் காசு தந்துடுறேன். ஏண்டா? கழுத்துல போடு. கழுத்துலையா? ஓகே. ஏய் என்ன? உன் கழுத்துல போடு. ஏன் கழுத்துலையா? இதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு படத்துல பார்த்துருக்கோமே. இது அது இல்ல. போலாமா? இரு எங்க போறோம்? இங்க பாரு, உன்னால் நம்ப முடியல. எங்க போறோம் இப்பவே சொல்லு, அப்பதான் வருவேன். இல்லைன்னா நான் வீட்டுக்கு போறேன், நடந்தே போய்க்கிறேன். வீட்டுக்கு போறோம். அங்க இருந்தானடி வந்தோம். நம்ம கிட்ட சொல்றாளோ? வாய்ப்பே இல்லையே. இந்த வரேன். அம்மா சமாதி வழியாக தான் போகிறோம். அங்கே நிறுத்துறியா? அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் போய். நீயும் வா, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே. என்னை மன்னிச்சிருமா. நான் பண்ணது தப்பு தான். வீராவுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவன் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு நிலமை அந்த மாதிரி இல்லை. அந்த மாப்பிள்ளை கெட்டவன். அதை வீராவே நம்பலை. அவள் வாழ்க்கையை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரிலம்மா. அதான் இப்படி பண்ணிட்டேன். வீராவோட
கோவத்தில் நியாயம் இருக்குமா? அது பரவாயில்ல. வீரா என்னை புரிஞ்சுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பையன் மேலே உனக்கு தப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சிருமா. அவ மனசை மாற்றி நீதாம்மா என் கூட சேர்ந்து வாழ வைக்கணும். உன்னை விட்டா எனக்கு வேற யாருமா? நீ பார்த்துக்கோ. வரமா. போனோம். போலாம். நீங்க சொன்ன மாதிரியே விவாகரத்து வாங்குறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கய்யா. நீங்க அவங்க 2 பேருடைய கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுங்க. எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். இந்தங்கய்யா படிச்சு பாருங்க. கண்மணி மாமா படிச்சு பாருமா. என்ன காரணம்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க? கட்டாய கல்யாணம் தான். பொண்ணோட விருப்பமே இல்லாம தாலி கட்டியிருக்காரு. வீரா ஸ்டேஷனுக்கு வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி கோர்ட்லயும் இப்படி வந்து சொல்லிட்டா டைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன ஃபேக்டோ அதை மென்ஷன் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க, அதையும் மென்ஷன் பண்ணுவோம். நான் பாத்துக்கிறேன் மாமா. இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணா எவ்வளவு நாள்ல டிவோர்ஸ் கிடைக்கும்? பரஸ்பர சம்மதத்தோட அப்ளை பண்ணா சீக்கிரமாவே வாங்கிடலாம். ஒருவேளை ஒருத்தர் சம்மதிச்சு இன்னொருத்தவங்க சம்மதிக்கலன்னா கஷ்டம்தாம்மா, சீக்கிரம் கிடைக்காது. மேக்ஸிமம் 2 பேரையும் ஒத்துக்குவீங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. பரஸ்பர சம்மதத்தோடையே அப்ளை பண்ணிடலாம். நீ வீரா கிட்ட மட்டும் சம்மதம் வாங்கு, அவனா நான் பாத்துக்கிறேன். எழுத்து மட்டும் போடாம இருக்கட்டும். ஏதாவது பிரச்சனையா இருந்தா அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணிருங்க ஐயா. அப்பதான் சீக்கிரம் கேஸ் முடியும். டைவர்ஸ் வாங்கிட்டா அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இப்பெல்லாம் வேற ஒரு மாப்பிளைய பார்த்துட்டு தான் டைவர்ஸ்க்கே போறாங்க. அதனால டைவர்ஸ் கைக்கு வந்து அடுத்த நாள் நீங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி. என்னடா என்னத்த பண்ணிட்டு இருக்க? அங்க மாறனுக்கும் வீராக்கும் டிவோர்ஸ் வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. வச்சு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நான் எதுக்கு கவலைப்படணும்? டைவர்ஸ் பண்றதுக்கு உங்க அப்பாவும் அண்ணியும் பேசினா பத்தாது. கட்டிக்கிட்டவங்க வந்து கையெழுத்து போடணும். அவங்க சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் கரெக்ட் தான். ஆனா வீராக்கு தான் மாறன பிடிக்கலையே. டேய், அப்படின்னு நீங்க தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, அவ உங்க எல்லார் எண்ணத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு ராணி மாதிரி இந்த வீட்டுல வந்து வாழத்தான் போறா. அதை நான் பார்க்கத்தான் போறேன். நீயும் பார்க்கத்தான் போற.
காலையில் தான் இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு அப்பா சொன்னதை அத்தை சொல்லிச்சு. இவன் இந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்கா. என்ன ஆக போதோ தெரியலையே. வா போலாம். என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்காமா? கரெக்டா இருக்கு மாமா. அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க இன்னும் எத்தனை நாள் ஆகையா? இன்னைக்கு ஈவினிங்கே வாங்கி கொடுத்துறேன் சார். நீங்க ஃபர்தரா மூவ் பண்றத பண்ணிடுங்க. மாமா ஒரு சின்ன டவுட். என்னம்மா? இல்ல மாறனை கேட்டா கையெழுத்து போடுவாரான்னு தெரியல. ஹாய். இவனே இந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நீ போகும்போது சொல்லுமா, நானும் வரேன். உன் வீட்டு வாசல தானே உட்காந்துருக்கான், நான் வாங்கி கொடுக்குறேன். அப்பா அப்பா அப்பா, நாம அங்க போய் கையெழுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே நேர்ல வந்துட்டாங்க. இங்க வந்து பாருங்க. இங்கே வந்திருக்காங்க. வீராமும் மாலையும் கழுத்தோட நிக்கிறா. அத்தை சொன்னது நடந்துருமோ? குழம்பு இன்னைக்கு இவ்ளோ ருசியா வந்திருக்கு. மாறனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப மட்டும் மாறனும் வீராவும் வந்தாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சு அழகு பாப்பேன். எப்பதான் வருவாங்க? என்னடா? யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? யார் வந்திருக்காங்க? அத்தை வந்து பார்த்தா ஷாக் ஆயிருவேன். யாரா? வீராவும் மாறனும் வந்திருக்காங்க. அதுவும் எப்படி தெரியுமா? மாலையை கழுத்துமா வந்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா அத்தை. மாலையை கழுத்துமா வந்து? ஆமா. வீரா மாறனுமா? வா வா வா. நிஜமாவா சொல்றேன்? வா வா. அதெல்லாம் புடி வா. என்னையா இவங்களுக்கு தான் டைவர்ஸ் வேணும்னு கேட்டீங்க. இப்ப 2 பேரும் மாலையும் கழுத்துமா வீட்டு வாசல் வந்து நிக்கிறாங்க. டைவர்ஸ் தேவைப்படாத போல இருக்கையா. அவங்க நிக்கிறத பார்த்தா வாழ வந்திருக்க மாதிரி தெரியுதியா? மாறா, வீரா, ஐயோ, அழகு 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 அழகு. மாறா, உங்க 2 பேரையும் இந்த குளத்துல பாக்கணும்னு நான் எவ்வளவு வேண்டுதல் வச்சேன். எத்தனை சாமியை கும்பிட்டு எல்லாமே பழிச்சிருச்சு பழிச்சிருச்சு. சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்ன மாலை புதுசா இருக்கு? அது இவதான். இங்க வரும்போது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு புது மாலை வாங்கி போட்டுட்டு வந்தீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள. இல்ல இல்ல, இருங்க இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன், அப்புறமா உள்ள போலாம். நல்ல ஜோடி பொருத்தம். தள்ளுங்க தள்ளுங்க, அழகா இருக்காங்க. இப்படி நின்னு பாப்பீங்க? தள்ளுங்க அப்படி. என்ன இவங்க? ஆரத்தி
எடுத்து முதல்ல ஐயோ இந்த பக்கம் இல்ல இங்க இங்க இங்கதான் இங்கதான் வந்துட்டேன் வர இருங்க நான் ஆர்த்தி எடுக்கிறேன். அழகா இருக்க வீரா, இந்த கலர் சுடிதார் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, உலக கண்ணு, எல்லா கண்ணும் போடும். வீட்டுல இருக்கிறவங்க கண்ணு முதல்ல போகணும். சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். வீரா மாறன் ஜோடினா நம்பர் 1ன்னு பேர் எடுக்கணும். நிஜமாவே எவ்வளவு அழகான ஜோடி பொறுத்த உங்களுக்கு. இந்த விளம்பர படத்துல நடிச்சீங்களே அப்பவே சுத்தி போடணும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க அதுக்கு இப்பதான் வேலை வந்திருக்கு. அழகோ அழகு. மாறா வாங்க செல்ல குட்டி. வீரா தங்க குட்டி. என்ன சொல்றது, கையும் உடல கால உடல ஒண்ணும் புரியல. மாறா உங்க 2 பேர் ஜோடி பொருத்தத்தையும் பார்த்து இங்க இருக்கிற எல்லார் கண் திருஷ்டியும் உங்க மேலதான் விழுந்திருக்கும். திருஷ்டி எடுத்தாச்சு, அது சரி. இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கும். வீரா நீ இந்த வீட்டுக்குள்ள வர நேரம் கெட்டதெல்லாம் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா போகணும். இனிமே நல்லதுதான் நடக்கும். உள்ள வா.